இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் திறக்கப்பட போகின்றது. அதனால்தான் இந்த முருகன் உன்னை தேடி நேரடியாக உன்னிடம் பேச இப்பொழுது வந்திருக்கின்றேன். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இன்றைய தினத்தில் நீ 7 முறை சொல்லி என்னுடைய செவிகளில் நான் அதை கேட்டிருந்தால் உன்னுடைய மன விருப்பம் இனிதே இன்றைய தினம் நிறைவேறும் சக்தியை பெற்றுவிடும். மந்திரம் என்பது பரிபூரண நம்பிக்கையினுடைய ஆற்றல் சக்தி. அதுதான் அந்த மகத்தான மந்திரம். ஓம் சரவணபவாய நமக. இந்த மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் அழிவற்ற நம்பிக்கையினுடைய சின்னம். ஓம் என்பது சக்தியினுடைய துவக்கம். சரவணபவாய என்பது முருகனின் முழு சக்தியினுடைய வடிவம். முருகனுடைய முழு சக்தியின் வடிவம் சரவணபவாய என்பது. நமக என்பது அன்பும் பணிவும். இந்த மந்திரத்தை நீ இன்றைய தினம் இரவுக்குள் 7 முறை உண்மையான நம்பிக்கையோடு சொல்கின்றாய் என்றால் உன்னுடைய பிரார்த்தனை வெளிச்சம் பெறும். உன்னுடைய முயற்சிகள் வெற்றியை பெறும். உன்னுடைய இதயத்தின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். 7 முறை என்பது எதற்காக? 7 என்பது சக்தியின் நிறைவை குறிக்கக்கூடிய புனிதமான எண். 7 உலகங்கள், 7 சக்கரங்கள், 7 திருவிழாக்கள், 7 திருப்பதிகள் இவை அனைத்தும் உள்ளார்ந்த அருள் வட்டத்தை குறிக்கின்றது. 7 முறை ஒரு மந்திரத்தை உணர்வோடு சொல்லும் பொழுது அந்த எண்ணிக்கையின் வழியாக உன்னுடைய நம்பிக்கை அனுபவமாக மாற்றப்படுகின்றது. வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ச்சியான பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நிமிடமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமானால் உன்னிடம் நம்பிக்கையும் உழைப்பும் அமைதியும் தன்னலமற்ற அன்பும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டும் என்றால் முதலில் வாழ்க்கை ஒரு போட்டியல்ல, அது ஒரு பயணம். உன்னோடு ஒப்பிட வேண்டிய விஷயம் பிறரோடு அல்ல என்கின்ற ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீ வேண்டியது நல்லது என்றால் அதை தருவது என்னுடைய கடமை. ஆனால் நம்பிக்கையோடு நீ என்னிடம் பேச வேண்டுமே தவிர பயத்தோடு அல்ல. பயத்தோடு ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது உள்ள தெளிவில்லாமல் நம்பிக்கை குறைந்து உனக்கே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது அந்த வேண்டுதல் முழு சக்தியை பெறுவதாக தெரியாது. எந்த ஒரு இடத்தில் நீ வைக்கின்ற வேண்டுதல் நம்பிக்கையுடனும் கிடைக்கும் என்கின்ற ஒரு உள்ள உணர்ச்சியுடனும் இருக்கின்றதோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது உண்மை. வைக்கின்ற வேண்டுதலில் உனக்கே பல குழப்பங்களும் சந்தேகங்களும் கிடைத்தால் நன்மையாக இருக்குமா, மகிழ்ச்சி நிலைக்குமா என்கின்ற குழப்பம் உன்னுள்ளேயே இருக்கும் பொழுது அந்த வேண்டுதல் வலிமையை பெறுவது இல்லை. வாழ்க்கையை அழகாக நடத்தக்கூடிய வழிமுறைகளையும் உன் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய வழிமுறைகளையும் சொல்கின்றேன், கேட்டுக்கொள். அன்போடு பேசினால் இந்த உலகமே உனக்கு நெருக்கமாகும். பகையை கூட மன்னிக்கக்கூடிய குணம் இருந்தால் உன்னுடைய மனம் சாந்தமாகும். துன்பத்தை வரவேற்றால் அருள் அந்த இடத்தில் மறைந்து நிற்கும். தினமும் முருகனை நினைத்தால் மன நிம்மதியானது பெருகும். சிறிய சிறிய விஷயங்களுக்கும் நீ சந்தோஷப்பட கற்றுக்கொண்டால் அதுதான் வாழ்க்கையின் சுவை. அந்த வாழ்க்கையின் சுவையை சுவைத்து கொண்டே இரு. பொறுமையை நண்பனாக ஏற்றுக்கொள், அதுதான் வெற்றிக்கு சாவி. எதையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிடு, மன அழுத்தம் நீங்கிவிடும். நாளைய தினத்திற்காக கூட இன்றே நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள், அதுதான் முன்னேற்றத்தின் மாயம். மனதில் நம்பிக்கையை விதைக்க செய், அது மரமாகி பயன் தரும். இன்று இரவுக்குள் ஏன் இதை சொல்கின்றேன்? இரவு என்பது முன்புள்ள நாளை முடிக்கின்றது, மறுநாளுக்கான புதிய வாசலை திறக்கின்றது. முற்பகலில் வந்திருந்த உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் இரவிலேயே இந்த மந்திரத்தின் மூலம் தீரலாம். உன் நெஞ்சில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இந்த மந்திரத்தின் ஒளி வழியாக காலையிலேயே புனிதமாகலாம். என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு அந்த கஷ்டங்களை நீ மறந்துவிட வேண்டும். என்னிடம் சொல்லவும் தயங்கி அந்த கஷ்டங்களை நீ நினைத்து கொண்டே செல்வதால் தான் மாறாக அங்கு நிம்மதி தொலைந்து சந்தோஷம் சீர்குலைகின்றது. சக்தியை துவக்கக்கூடிய ஒளி அதை மனம் முழுவதும் பரப்பி அமைதியை கொண்டு வந்து ஓம் சரவணபவாய நமக என்று இந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுதே உன் உள்ளத்திலிருந்து நம்பிக்கையும் பக்தியும் வெளிப்பட ஆரம்பிக்கும். எதிர்நிலை சிந்தனைகள் எல்லாம் மறைந்து உனக்குள்
நான் தானாக இல்லை, முருகனுடைய அருளால் தான் நான் இருக்கின்றேன் என்கின்ற உள்ள உணர்வு உனக்குள் ஏற்பட வேண்டும். ஒரு தீர்மானத்தின் அடையாளமாக இன்று உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அழுகை இல்லாமல் அழகு தேடி வழிபடு. முருகன் கண்ணீருக்கு பதிலளிப்பதில்லை, உறுதியான நம்பிக்கையை சேர்த்தே வழங்குகின்றேன். கண்ணீரை மட்டும் துடைக்காமல் அந்த இடத்தில் உன் வாழ்விற்கான நற்பலனையே கொடுக்க தொடங்குகின்றேன். தன்னை அறிந்தவன் உலகையே வென்றவன். உன்னையே அறிந்து தவிர்க்க வேண்டியவற்றை நீ தவிர்த்து புரிந்து கொள். கோவில் செல்லாத நாளிலும் இந்த கந்தனை உள்ளத்தில் உணர்ந்து கொள். உள்ளம்தான் நான் இருக்கும் இருப்பிடம், உன்னுடைய இதயம்தான் என்னுடைய கோவில். என் அன்பு குழந்தையாகிய நீ சில நாட்களில் விரதம் இருக்க வேண்டும். அது உணவை தவிர்க்கும் நோக்கமல்ல, மனதை திருத்தக்கூடிய பயிற்சி. அந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த கந்தனை முழுமையாக நினைத்து உன் மனதிற்கான பயிற்சியை நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. திருப்புகழ் பாடலாம், இல்லாவிட்டாலும் சரணம் சண்முகா என்று சொன்னாலே கூட போதும், அந்த இடத்தில் பக்தி நிலை உருவாகிவிடும். ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நற்சான்று, ஒவ்வொரு அழுகையும் உன்னை ஒரு உயர்வை நோக்கிதான் கொண்டு செல்கின்றது. பாதையில் கிடைக்கும் கற்கள் இல்லாமல் போகும் பயணம் இருக்காது. அந்த கற்களை பயன்படுத்தி உன்னுடைய திறமையால் நீ அரண்மனையை கட்டக்கூடிய அளவிற்கு வளர வேண்டும். முருகனிடம் உதவியை கேட்பது நீ அந்த அரண்மனையை எப்படி கட்ட விரும்புகின்ற என்பதை வலியுறுத்துவதை போன்றது. பெரும்பாலும் மகிழ்ச்சியை வெளியில் தேடாதீர்கள், உண்மையான மகிழ்ச்சி உள்ளத்தில் தான் இருக்கின்றது என்று இந்த முருகன் நான் வெளிப்படையாக சொல்கின்றேன். ஒரு நாள் முழுவதும் உண்மையாய் வாழ்ந்த பின் வருகின்ற அமைதி, அதுதான் மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கு நன்மை செய்த பின் வருகின்ற சிந்தனை, அதுதான் மகிழ்ச்சி. முருகனை மனமாற அழைத்த பின் உள்ளத்தில் வருகின்ற அந்த அதிர்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி. மற்றவரின் மகிழ்ச்சியில் நீயும் பங்கு பெறு. உன்னுடைய விருப்பமும் தானாக நிறைவேறும். மனதில் வந்த ஆசை இன்று நிறைவேறும். இந்த முருகன் நான் உனக்கு அருள்பாவித்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்த நீ என் மூலமாக பல வாய்ப்புகளை பெறுவாய். வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த நன்றியை உணர்வோடு நீ சொல்லக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். உன்னை நலனோடு வாழ வைக்க வேண்டும் என்று இந்த பழனி ஆண்டவன் மனதில் நினைத்து விட்டேன். இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களும் அந்த திருப்பத்திற்கான பரிசும் கிடைக்கப் போகின்றது. என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை நீயே பார்ப்பாய், மெய் சிலிர்ப்பாய். நல்லது நடக்கும்.